என் தம்பிக்கு மறுவாழ்வு கொடுத்தது எங்கள் தளபதி தான். நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 3 மாதத்தில் சாக இருந்த ஒரு சிறுவனோட உயிரை பார்த்திங்கன்னா காப்பாற்றிருக்காங்க. அதாவது 4-5 வருஷமாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்த ஒரு பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாததுனால நியூஸில் பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக உதவி பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக அந்த பையனை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த சர்ஜரிக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த பணத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பாக கட்டி ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்களாம். தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை பண்ணாலே தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் தோல் திருமாவளவன் அவர்கள் டிஎம்கேக்கு அடுத்தபடியா 2வது பெரிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் கட்சி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பொதுமக்களோட எதிர்பார்ப்புமே இதுதான். ஏன்னா ஏஎம்கே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. அவங்க பயங்கர வீக் ஆயிட்டதால இப்ப டிஎம்கே தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தளபதி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணாலே டிஎம்கே ஒரு தரமான ஆப்போசிட் பார்ட்டியாவே சீக்கிரமாவே வந்துடலாம். ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியா ஏதாவது வச்சிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட முதன்மை பார்ட்டியாகவே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவிழுப்புறதுக்கான செல்வாக்கு தளபதிக்கு மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.